ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம். 12ல் கேது இருந்தால் மோட்சமா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு உண்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கடந்த ஒரு 2-3 மாதமாக கொஞ்சம் கன்சல்டேஷன் ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் அது முடிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேட்டு வரக்கூடிய காலங்களில் நிறைய போட பார்க்குறேன். ரைட். அதாவது பொதுவாக எல்லாருமே கன்சல்டேஷனுக்கு வரவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். சார், நான் ஃபாரின் போவேனா, இல்லை யூஎஸ் போயாச்சுன்னா க்ரீன் கார்டு கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, வீடு வாங்குவேனா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் வளர்ச்சி ஏற்படுமா, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அது இதுன்னு சொல்லிட்டு வழக்கமாக கேட்குற கேள்விகள் எல்லா கேள்வியும் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக ஒரு கேள்வி, சார் எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன் சார் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, 12ல் எனக்கு கேது இருக்குது சார், 12ல் கேது இருந்தால் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா அப்படின்ற கேள்வி சில பேர் கேட்குறது உண்டு. அதாவது இது ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அது வெளிப்படையாக சொல்லும்போது இது ஈஸியாக 12ல் கேது இருந்தால் மோட்சம் கிடைக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் யதார்த்தம் அது கிடையாது. இதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், சுக்கிரன் உச்சகதியில் இருக்குது, சூப்பர் ஜாதகம் அப்படின்னு எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க. சுக்கிரனே உச்சத்தில் இருக்குது, இவனுக்கு எந்த குறையும் இல்லை, சிறப்பாக இருப்பான், நல்லா சம்பாதிப்பான், பெரிய கோடீஸ்வரன் ஆவான், அப்படி இப்படின்னு எல்லாருமே புகழ்ந்து சொல்லுவாங்க அந்த ஜாதகத்தை எங்கே எடுத்துகிட்டு போனாலும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவான் இவன். காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிர தசை எப்போ வருது அப்படின்றது தான் முக்கியம். அப்போ அவர் பிறக்கும் போதே சுக்கிர தசை, அவர் குழந்தையாக இருக்கும்போது ஒரு 10 வயசுலேயே சுக்கிர தசை முடிஞ்சிடுது. ஸோ இப்போ சுக்கிரன் உச்சமாக இருந்தால் என்ன, நீசமாக இருந்தால் என்ன, அந்த தசையே வரலையே. அதுதான் ரியாலிட்டி. அதே மாதிரி தான் இங்கே கேது. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்குது. நமக்கு என்ன கிரகம் என்ன நல்ல பலன்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, என்ன கெடு பலன்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதனுடைய தசா காலங்களில் தான் அந்த சம்பவம் நடக்கும். இப்போ 12ல் கேது இருந்தால் மட்டும் ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. 12ல் கேது இருந்து கேது தசை அவருக்கு நடக்கும்போது உயிர் பிரிந்தால் அப்போ தான் அவருக்கு மோட்சத்துக்கு உண்டான வழி உண்டு. கரெக்டாக அந்த கேது தசை வரணும். அவருக்கு ஒரு 60-70 வயசு ஆகும்போது அந்த ரேஞ்சில் வரும்போது கேது தசை வரணும். அந்த தசையில் அவர் உயிர் பிரியணும். ஸோ இது பிரிஞ்சால் மட்டும்தான் அவர் மோட்சத்தை தேடி போவார். அதுதான் விதி. ஏன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எடுத்து பாருங்களேன், கேது 12ல் இருக்கிறது நிறைய பேர் ஜாதகத்தில் பார்க்கலாம். அவங்க உண்மையிலே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்களா, ரொம்ப ஆன்மீகவாதியாக இருக்காங்களா, எல்லாருக்குமே தாராளமாக செலவு பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வழக்கமாக எல்லாரும் மாதிரி தான் கேது 12ல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, ஏதாவது சைடில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சொத்து சுகங்கள் வாங்குவாங்க, அவங்க லைஃபு அவங்க பசங்களை இப்போ செட்டில் டவுன் பண்ணுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் எடுப்பாங்க. இதுதான் வழக்கமாக எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம். அதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு மட்டும் எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ரியாலிட்டி பார்த்தோம்னா அதுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளான விஷயமே சொல்கிறேன். இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் கோயம்புத்தூர் போக முடியும் அப்படின்னா, இங்கே ஃப்ளைட்டு ஏறினா அங்கே போய் கோயம்புத்தூரில் இறங்கிடலாம், நாளைக்கு 5 மணி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணலாம். இல்லை கார் எடுத்துகிட்டு போகணும், இல்லை ட்ரெயின் ஏதாவது டிக்கெட் புக் பண்ணி போகணும், இல்லை பஸ்ஸாவது பிடிச்சி போகணும். இந்த மாதிரி ஏதாவது நம்ம முயற்சி எடுத்தால் தான் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கே போக முடியும். எனக்கு போகணுன்னு ஆசை, நாளைக்கு கோயம்புத்தூர் போகணுன்னு ஆசை. ஆனால் நான் அதற்குண்டான எந்த முயற்சியுமே எடுக்கலை. நான் வழக்கம் போல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கன்சல்டேஷன் பார்க்கறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். நான் அதே மாதிரி இன்றைக்கும் உட்காந்து கன்சல்டேஷனே பார்த்துட்டு இருக்கேன்னா நாளைக்கு சாயங்காலம் கோயம்புத்தூருக்கு எப்படி போக முடியும்? போக வாய்ப்பு இல்லை இல்லையா? அதே மாதிரி தான்
கேது ஒருத்தருக்கு 12ஆம் கட்டத்தில் இருந்து ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருந்து ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, நிறைய வந்து தான தர்மம்லாம் அதிகப்படியாக சக்திக்கு மீறியே பண்ணுறாரு, அப்படி இப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலான பர்சனாக இருக்கார். அப்போ அவருக்கு உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் கேது தசை வரணும். 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ ஏதோ இந்த வயசில் அவருக்கு உயிர் பிரியுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கேது தசை நடக்கும்போது உயிர் பிரிஞ்சாச்சுன்னா அவர் கண்டிப்பாக மோட்சத்துக்கு போக வாய்ப்புண்டு. மற்றபடி சும்மா கேது 12ல் இருக்கிறவங்கெல்லாம் மோட்சம் போகுமான்னா வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஆனால் 12ல் கேது இருந்தால் அது எதனால் மோட்சம் சொல்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு இதுவே புரிய மாட்டேங்குது. 12ல் கேது இருக்கிறவங்கெல்லாம் அந்த மோட்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் உண்டு. மோட்சம்னா என்னங்க? நமக்கு பிறவி இல்லாத நிலை, நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியாத நிலை தான் உண்மையிலேயே மோட்சம். இப்போ எப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஜோசியம் பார்க்குறேன், நான் ஒரு ஜோசியர் அப்படின்ற மாதிரி எனக்கு எப்பயுமே நினைவு இருக்கும். ஒருத்தர் ஒரு டீச்சர் வேலையில் இருக்கார், அவரை நீங்கள் எப்போ கூப்பிட்டு கேட்டாலும் நான் டீச்சர் வேலை பார்க்குறேன், நான் இந்த ஸ்கூலில் வந்து டீச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஒருத்தர் ஐடியில் வேலை பார்க்குறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியும். நாம் யார், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாத நிலை தான் மோட்சம். ஸோ அந்த மாதிரி நிலை நமக்கு வருமா அப்படின்னா தினமும் வருது. அது எப்போன்னா தினமும் படுத்து தூங்கும்போது நாம் யார், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிறந்த நோக்கம் என்ன, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. ஒரு மயக்கத்திலேயே அப்படியே வந்து தூக்கத்தில் இருப்போம். அப்போ மோட்ச நிலையே இதுதான். ஸோ அப்போ 12ல் கேது இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்குது, இந்த மோட்ச நிலை வந்து ஈஸியாக கிடைக்கும். மோட்சம் கிடையாது, மோட்ச நிலை. அது என்ன மோட்ச நிலை அப்படின்னா, படுத்த உடனே டக்குன்னு தூங்கிடுவாங்க. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும் சரி, படுத்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க, டக்குன்னு தூங்கிட்டான், அடித்து போட்ட மாதிரி தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதெல்லாம் யாருன்னா 12ல் கேது இருக்கிறவங்க. லைஃப்பில் என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி, கடன் பெருசாக தலைக்கு மேலே இங்கிட்டும் இருக்குது, பிஸ்னஸ் வந்து ஒன்றும் பிக்கப் ஆகலை, பிஸ்னஸ் லாஸில் போகுது, அது வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, போய் படுத்த உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் நல்லா கொரட்டு விட்டு தூங்குறவங்க யார் அப்படின்னா கேது 12ல் இருக்கிறவங்க. இந்த 12ல் கேது இருந்தால் மோட்சம் கிடைக்குமானா மோட்சம் கிடைக்குதோ இல்லையோ நல்ல தூக்கம் கிடைக்கும். அதுதான் மோட்ச நிலைன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஜோசிய புக்கில் அது சொல்லிட்டாங்க, அது சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. 12ல் கேது இருக்கிறவங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். நல்ல மோட்ச நிலைனா அதுதான் தூக்கம்தான், அது நல்லா வரும். ஆனால் ஒருத்தருக்கு உண்மையிலேயே மோட்சம் கிடைக்குதா அப்படின்னா அவர் உயிர் பிரியும் போது கேது தசை நடந்துட்டு இருக்கணும். நம்ம கேது தசையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுலேயும் சில பேர் வந்து எப்படி கேது தசை வந்து எல்லாருக்கும் ஒரே பலன் கொடுக்குமா அப்படின்ற கேள்வியும் சில பேர் கேட்பாங்க. அந்த கேது தசை வரும்போது ஒருத்தருக்கு உயிர் பிரியுதுன்னா அவர் நிச்சயமாக மோட்சத்துக்கு உண்டான வழிக்கு தான் போக அதிக வாய்ப்பு உண்டு. ஏன்னா கேது தசையோட தன்மையே அதுதான். மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் கேது. ஆனால் மோட்சம் எப்போ கிடைக்கும், அந்த தசை போகும்போது நம்ம உயிர் பிரிஞ்சால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர, மற்றபடி சும்மா 12ல் கேது இருந்தால் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடைக்காதுங்க. சரியா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.